ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 205 ஆரம்பிக்கிறது. இவற்றிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரிடமிருந்து பல பேர் பலவிதமான வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த மூவரையும் எல்லாம் செய்யக்கூடிய தெய்வசக்தி நம்பியவர்கள் என்றுதான் பூஜித்திருக்கிறார்களே ஒழிய, இவர் சிருஷ்டி மட்டும் செய்பவர், இவர் ஸ்திதிக்கு மட்டும் அதிகாரி, இவர் சம்ஹாரம் மட்டும் செய்பவர் என்று நினைத்து அவர்களை ஆராதிக்கவில்லை. ஆனால் இந்த குரு பிரம்மா ஸ்லோகம் போகும் ரீதியில் இருந்தோ, சிருஷ்டி சிதி சம்ஹார கர்த்தாக்களாக இவர்கள் இருப்பதற்காகவே அல்லது அந்த அதிகாரத்தில் மாத்திரம் அவர்களை வைத்து அவர்களுடைய உருவமாயுள்ள குருவுக்கு பூஜை செய்ய வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்வதாக தெரிகிறது. இவர்தான் பிரம்மா, இவர்தான் விஷ்ணு, இவர்தான் மகேஸ்வரன் என்று சொல்லி இவருக்கு நமஸ்காரம் குருவே நமக என்று முடித்தால், அந்த 3 காரியங்களையும் பண்ணுவதற்காகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நமஸ்காரத்தை இவருக்கு செய் என்பதாகத்தானே அர்த்தம் கொடுக்கிறது. நமஸ்காரம் என்றால் உபாசனை என்று அர்த்தம். ஒருவரை பக்தியோடு உபாசித்து பிரார்த்திப்பதற்கு நமஸ்காரத்தை அடையாளமாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தம். இங்கேதான் வேடிக்கையாக வம்போ வாதமோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் வருகிறது. சிருஷ்டிக்கு தான் சாமி, சிதிக்கு தான் சாமி, சம்ஹாரத்துக்கு தான் சாமி என்று ஒருவரை வைத்து விடும்போது அவரை பக்தி பண்ணி உபாசிக்க வேண்டியதே இல்லை. நமக்கு சந்தோஷகரமான ஒன்றை ஒரு சுவாமி செய்கிறார் அல்லது செய்வார் என்கிற போதுதான் அவரிடம் பக்தி உண்டாகி உபாசிப்போம். பிரம்மா நம்மை படைத்தாரே என்று நாம் சந்தோஷமாகப்பட முடியும். அவரிடம் சண்டை வேண்டுமானாலும் பிடிக்கலாம் என்றுதான் தோன்றும். படைப்பதற்கு மேல் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது சிருஷ்டிகர்த்தா என்றே அவரை வைக்கிற போது இனிமேல் நம்முடைய இந்த வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. இவரிடம் எதற்கு பக்தி வைக்கணும்? அதற்கு அடையாளமாக நமஸ்காரம் பண்ணணும். ஆனதால் குருதான் பிரம்மா, ஆகவே குரவே நமக என்று முடிச்சு போட்டால் எடுபடாது. நாங்கள் நவீன கால பிரஜைகள், லாஜிக்கலாக சரியாக வந்தால்தான் ஒப்புக்கொள்வோம். ஆகையால் பிரம்மாவாக இருப்பதற்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. குருர் விஷ்ணு சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன். குருர் தேவோ மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்றால், இது பிரம்மா விஷயத்தை விடவும் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ருத்ரமூர்த்தி சூலத்தை தூக்கி கொண்டு வந்து ஹதாஹதம் பண்ணுபவர். வேறே ஒன்றும் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஸ்லோகத்தில் அவரை சம்மார கிருத்தியத்துக்கு மட்டும் உரியவராக காட்டி கொடுக்கும்போது அப்படித்தான் வைத்திருக்கிறது. நம்மை சம்ஹாரம் செய்கிறவரிடம் பக்தியா உண்டாகும். சுவாமி, என்னை சம்ஹாரம் பண்ணுங்கோ என்று வேண்டிக்கொள்ள யாராவது தயாராக இருப்பார்களா? ஜன்மா எடுத்து விட்டோமே என்று எத்தனை தான் வருத்தப்படுபவர்களாக இருந்தாலும், அதற்காக பிரம்மாவிடம் என்னதான் கர்புர் என்றிருந்தாலும், அதே சமயத்தில் சம்ஹாரமாவதற்கு நாம் யாராவது ரெடியாக இருக்கிறோமா என்ன? நாம் பெரிய திட்டாக வயிறிருந்து சொல்வதே ஒருத்தர் சாகனம் என்று சுவைப்பதுதான். இப்படிப்பட்ட சாபத்தை காரியமாகவே நடத்தி விடுகிறவனை அனுகிரகமூர்த்தியாக கொண்டு எங்கேயாவது நமஸ்கரிக்க முடியுமா? இன்னொன்றும் கவனிக்க வேண்டும். சிவன், மகேஸ்வரன், ருத்ரன் எதுவோ ஒரு பெயர். சம்ஹாரகர்த்தா என்பதுதான் பாயிண்ட். சிவன் சம்ஹாரம் செய்கிறார் என்னும்போது அவர் சாஸ்வதமாக ஜன்ம நிவர்த்தி கொடுக்கிறார் என்று அர்த்தமாகாது. முன்னையே சொன்னேன், பிரகிருதி நியதியில் ஒரு சரீரம் ஜீரணமாகி மரணம் ஏற்பட்டாலும் கர்மாவை தீர்த்து கொள்வதற்காக இன்னொரு சரீரம் எடுத்துதான் ஆகணும். ருத்ரன் இந்த ஜென்மாவில் எடுத்த சரீரத்தை தான் நிவர்த்தி பண்ணுகிறானே தவிர ஜென்மாவையோ கர்மாவையோ நிவர்த்தி பண்ணிவிடவில்லை. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரேடியாக ஜன்ம நிவர்த்தி கம்பல்சரியாக கொடுக்கிறான் என்றாலாவது, அப்பா ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பணும் என்று என் அஞ்ஞானத்தில் எனக்காக தெரியாவிட்டாலும் நீ பிடிவாதமாக என்னை விடுவிக்கிறாயே என்று அவனை பக்தியோடு நமஸ்கரிக்கலாம். இது அப்படியும் இல்லை. பிரளயத்தின் போது அவன் நம்மை சம்ஹரித்து தன்னிடம் லயப்படுத்தி கொண்டு அடுத்த சிருஷ்டி வரை, அதாவது நீண்ட காலம் ஓய்வு தரத்தான் செய்கிறான். ஆனாலும் கூட பிரளயத்தை நினைத்து பயப்படத்தான் நம்முடைய அஞ்ஞான நிலையில் தோன்றுகிறதே தவிர அதற்காக வேண்டிக் கொண்டு அவனை நமஸ்காரம் பண்ணணும் என்று நிச்சயமாக தோன்றவில்லை. நெஞ்சில் கை வைத்து கொண்டு சொன்னால், நாம் இருக்கும் ஸ்திதியில் நம்மில் யாரும் சாவை விரும்பவில்லை. எனவே சாவை கொடுப்பவனாகவே ஒரு மூர்த்தி இருப்பதற்காக அவனை நாம் உபாசிக்க வேண்டியதில்லை. ஆனபடியால் குரு தேவோ மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்றால் சிரித்துவிட்டு அடியோடு தப்பு.
குருர் விஷ்ணு. இங்கேதான் இப்படி சொல்லியிருக்க போதுதான் மேல் பார்வையில் பக்தியுடன் நமஸ்காரம் செய்யலாம் மாதிரி தோன்றுகிறது. விஷ்ணுதான் நம்மை பரிபாலிப்பவர், காப்பாற்றுபவர் என்பதால் அவர் செய்கிற ரட்சணை காரியம் ரொம்ப நல்லதாக நம் மனசுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கிறது. ஆகையால் அவரை உபாசிக்க வேண்டியதுதான். குருவானவர் விஷ்ணுவாக இருப்பாரானால் குரு விஷ்ணு தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று அவருக்கு நிறைய நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் என்று தோன்றுகிறது. மேலோடு பார்க்கும்போது இப்படி தோன்றுகிறது. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் அபிப்பிராயம் மாறிப்போகிறது. விஷ்ணு பரிபாலன மூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருப்பது இருக்கட்டும். நடைமுறையில் நம் வாழ்க்கையில் அப்படி ஆஹா என்று சந்தோஷப்படும்படி அவர் பரிபாலிப்பதாக தெரிகிறதோ? அவர் காப்பாற்றுகிறார், நமக்கென்ன குறை என்று யாருக்காவது அவர் செய்ததற்காகவும் செய்கிறதற்காகவும் நன்றியோடு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ? இவர்தானே பரிபாலன மூர்த்தி என்றார்கள். அதனால் இனிமேலாவது இன்னென்ன சௌக்கியங்களை கொடுக்கட்டும் என்று இனிமேல் அவர் செய்ய வேண்டியதற்காகத்தான் அவரை நமஸ்கரிப்போமே ஒழிய இதுவரை செய்ததற்காகவோ இப்போது செய்கிறதற்காகவோ மனம் நிறைந்து பண்ண மாட்டோம். எல்லோருமே இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை. அப்படி நான் சொல்லியிருந்தால் சரியில்லை. ஆனால் மிகவும் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் என்று நிறைந்து இருக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல். நம்ம இப்படி வச்சிருக்கானே, அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையே என்று மூக்கால் அழுகிறவர்கள் தான் மெஜாரிட்டி. 51% மெஜாரிட்டி இல்லை, 90-99% மெஜாரிட்டி. இப்பொழுது நன்றாக வைத்திருக்கார் என்று திருப்தியாக இருப்பவர்கள் கூட ரொம்ப பேர் நாளைக்கும் அவனாக நன்றாக வைப்பான் என்று திருப்தியாக இருந்து விட மாட்டார்கள். எதிர்கால தேவைகள், குறைபாடுகள் எதையாவது வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்பொழுது இங்கே மகாவிஷ்ணு வந்து நின்று கொண்டு எல்லோரும் தங்களுக்கு என்னவாவது வேணுமானால் பெட்டிஷன் கொடுக்கலாம் என்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்திருப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.